தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் திருத்தணி முருகன் கோவிலில் தரிசனம் செய்தார். முருகப்பெருமானுக்கு 6 அடி உயரம் கொண்ட வெள்ளி வேல் காணிக்கை வழங்கி தொடர்ந்து தங்கத்தேர் இழுத்து வேண்டுதலை நிறைவேற்றினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா, பழனியில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான கோயில் நிலம் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டது தொடர்பாக தவறு செய்தவர்கள் நிச்சயம் தண்டிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். முருகருக்கு போய் யாரா மோசடி பண்ண முடியுமா சொல்லுங்க? அப்ப யார் கேப்டன்ஸ் எப்பயுமே சொல்றது மாதிரிதான், அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் உப்பு தின்னா தண்ணி குடிச்சுதான் ஆகணும். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இதுல வருஷம் எப்பயுமே இது தொடர் நடவடிக்கை. பட் இவ்வளவு தூரம் ஒரு வன்மத்தை காமிச்சு இவ்வளவு நைட்டோட நைட்டா அரெஸ்ட் பண்ணி அவரை கைது பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அவரை எச்சரிச்சுட்டு காவல்துறை விட்டுருக்கலாம். பட் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது நிச்சயமாக முதலமைச்சர் இந்த அரசு இந்த கவனத்தில் கொள்ள வேண்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.